அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு மீன ராசிக்கு உண்டான சனிப்பெயர்ச்சி பலன்கள். மீன ராசிக்காரர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். ஜென்மச்சனி தடைகள் வரக்கூடிய காலம். ஒரு அழகான ஒரு வீட்டில் டியூப் லைட் நல்லா எரிஞ்சிட்டு இருக்கு, படக்குன்னு எப்படி அமர்ந்தால் அந்த இடத்துல என்ன சொல்லணும், ஒரு மெழுகுவத்தி கூட இல்லை, ஒரு சின்ன கேண்டில் லைட்டு கூட இல்லைன்னா எப்படி இருக்குமோ அதுதான் ஜென்மச்சனி. அதான் ஜென்மச்சனி. அப்ப ஜென்மத்தில் சனி வருகின்ற 2.5 வருட காலங்கள் எதிலும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். எந்த ஒரு காரியங்களை நினைத்தாலும் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும். உங்களுடைய திறமைதான் இந்த காலத்தில் நீங்கள் வெற்றி பெற முடியும். உங்களுடைய திறமையை வச்சுதான் நீங்க வெற்றி பெற முடியும். உங்களுடைய ஓடுகின்ற திசை நாயகன் என்ன சொல்றான்னா, திசை நாயகனோ புத்தி நாயகனோ அந்தர நாயகனோ உங்களுக்கு சாதகமாக இருந்தால் இவர் பக்கத்துல இருந்து ஒண்ணு வராது. அதே சமயத்துல சாதகமாகவும் இல்லை, ஜென்மத்தில் சனி விட்டது என்று சொன்னால் கண்டிப்பாக பாதகமான தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. அதே சமயத்தில் பண நெருக்கடிகள் உருவாகும், கடன் அதிகமாகும் சூழ்நிலைகள் வரும். உங்கள் விடாமுயற்சி தான் இந்த நேரத்தில் நீங்கள் என்ன சொன்னா சமாளிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். விடாமுயற்சி வைத்துதான் சமாளிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மருத்துவ செலவுகள் என்ன சொன்னா அதிகமாக கூடிய ஒரு காலம். எப்பயுமே மீனராசி என்பது காலபுருஷனுக்கு ஆஸ்பத்திரி அப்படின்ட்டு. ஒவ்வொருத்தருடைய 12ஆம் இடமும் நீங்க ஆஸ்பத்திரி என்பது உங்களுடைய 12ஆம் இடம் என்பது ஆஸ்பத்திரி. அங்க ஆஸ்பத்திரியில என்ன கிடைக்கும்? மருந்து மாத்திரைகள் கிடைக்கும், ரெஸ்ட் எடுக்க வைப்பாங்க. ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு என்ன சொல்லலாம்னா நல்லா நீட்டா சரி பண்ணி அனுப்பக்கூடிய இடம் தான். அங்கேயே அதே ரெஸ்ட் எடுக்கக்கூடிய இடத்துல என்ன இருக்கு? மார்ச் வரையும் இருக்கு இல்லையா? அங்கேயே ஒரு கருப்பு வேன் இருக்கும், அதுக்கு ஒரு டிரைவர் இருப்பாரு. அங்க என்ன சொன்னா சவ கிடங்கு இருக்கும். ஒரு நாளைக்கு 10 பேரை ரிலீஸ் பண்ணி நல்லபடியா அனுப்பினாலும் ஒரு பிரேத நாள் ஒரு ஆஸ்பத்திரியில இருந்து வெளியே போய்கிட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி இடம் தான் மீனராசி. அப்ப மீனராசியில் போய் பிறந்தவர்கள் நாம் மருத்துவத்துறையை தேர்ந்தெடுத்து அதுல ஒரு சுவிப்பர் வேலை பார்த்தீங்கன்னா கூட நீங்க யோகவான். ஏன்னா அந்த மாதிரி இடம் ஒவ்வொருத்தருக்குமே அவர்களுடைய 12ஆம் இடம் ஆஸ்பத்திரி தான். அதுக்கு தக்கன மாதிரி தான் அது வேலை செய்யும். அப்ப நீங்க என்ன செய்யணும்னா, ரொம்ப ஜென்மச்சனி ஓடும் போது வெளிச்சமாக இருந்த உங்களுடைய மெயின் பாக்ஸ் இடி விழுந்து என்ன செஞ்சிருச்சு, எல்லாம் ரிப்பேர் ஆகி போயிட்டு. சனி ஒரு சந்திரன் இருக்கின்ற வெளிச்சமான இடத்தில் போய் காரில் மேகம் உள்ள போய் அட்டாக் பண்ணும்போது சந்திரனால் ஒன்றும் செய்ய முடியாது. உங்களுடைய மனம் தெளிவில்லாமல் போயிடும். உங்களுடைய மன கஷ்டங்கள் அதிகமாகி போயிடும். எப்படா ஒரு வீட்டில் குழந்தைகள்லாம் கேட்கும், கரண்ட் போயிடுச்சு, எப்போ கரண்ட் வரும், எப்போ கரண்ட் வரும், எப்போ கரண்ட் வரும், எப்போ கரண்ட் வரும் அப்படிங்கிறதான் இந்த 2.5 வருஷமும் எப்போ கரண்ட் வரும் அப்படிங்கிற கேள்விதான். எப்போ இதுக்கு ஒரு விடிவு காலம் வரும், எப்போ இதுக்கு ஒரு பிரச்சனை தன்மைகளை முடிவதற்குண்டான தீர்வு வரும் என்பதை பற்றித்தான் மீனராசிக்காரர்கள் சிந்தித்து கொண்டிருக்க வேண்டுமே தவிர வேற ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா ஜென்மம் என்பது சாதாரணமாக ஒரு படிப்பினையை கொடுக்கக்கூடிய ஒரு இடம்தான். அதனால என்ன சொல்றான்னா நீங்கள் என்ன பண்ணணும், திருக்கொள்ளிக்காடு. ஏன்னா ஏன் மற்ற ஸ்தலங்களை சொல்லல அப்படின்னா, மற்ற ஸ்தலங்களுடைய தன்மைகள் திருக்கொள்ளிக்காட்டுல சனீஸ்வரனும் சனீஸ்வர பகவானுடைய குருவாகிய காலபைரவரும் நேர எதிர உட்கார்ந்துருக்காங்க. அப்ப அந்த திருக்கொள்ளிக்காடு என்பது பொங்கு சனீஸ்வரர் மங்கி இருக்கின்ற காலத்தில், நம்ம ஒரு மங்கிட்டோம், நம்ம வெளிச்சமே இல்லாத ஒரு காலத்தில் அந்த பொங்கு சனீஸ்வரர் கோவில் திருக்கொள்ளிக்காட்டுக்கு நீங்கள் போய் வழிபட்டு வந்தீர்கள் என்று சொன்னால்
இந்த 2.5 ஆண்டு காலங்களில் வந்து என்ன சொல்லலாம்னா கரெக்டா 8 தடவை போகணும். 8 தடவை போகணும். வருஷத்துல 4 தடவை. 2 வருஷத்துல வந்து என்ன சொல்லலாம்னா 2.5 வருடங்களை பகுத்து கொள்ளுங்கள். மொத்தம் வந்து 2.5 வருடம் என்பது 30 மாதங்கள். அப்ப 30 மாதங்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த 30 மாதங்களை வந்து என்ன சொன்னா 4 மாதங்களுக்கு ஒரு முறை வந்து என்ன சொன்னால் நீங்கள் வந்து திருக்கொள்ளிக்காடு போய் வந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள் விலகும். சும்மானாலும் போய் வந்து என்ன சொன்னா வந்து அந்த கோயில்ல வந்து என்ன செய்யுங்கயாச்சும் ஒரு இடத்துல வந்து மரங்கரம் இருந்தேன்னா துண்டை விரிச்சினாலும் படுத்துட்டு வாங்க. ஏன்னா நீங்கள் என்ன ஆனஸ்ட் மனிதனாக இருந்தாலும் சரிதான், எவ்வளவு வசதியான மனிதனாக இருந்தாலும் சரிதான், சனீஸ்வர பகவானுக்கு ஒரு இது பிடிக்கும். சும்மானாலும் விரிச்சு வந்து கீழே படுத்துறோம் அவர் இருக்கின்ற ஸ்தலங்களில். அதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும். ஏன்னா படுக்கிறதுக்கு இடம் கொடுக்க போறதே அவர் தான். அந்த திருக்கொள்ளிக்காடுக்கு போங்க. மீனராசிக்காரர்கள் தப்பித்துக் கொள்வீர்கள். பிரச்சனைகளில் இருந்து கண்டிப்பாக விடுபடுவீர்கள். உங்களுடைய கர்மாக்கள் வந்து என்ன சொன்னா வந்து சுமூகமாக நடைபெறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. என்ன காரணம்னா இது உங்களுக்கு லக்கணத்துக்கு எப்படின்னு வராது. உங்களுடைய ராசியிலே வந்து சனீஸ்வரன் இருந்து இருக்கின்ற 2.5 ஆண்டுகளில் வந்து என்ன ஜென்மச்சனியை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். அது 2வது சுத்து, 1வது சுத்து, 2வது சுத்து, 3வது சுத்து. 3வது சுத்தெல்லாம் கொடுமைப்படுத்தும். ஏன்னா வந்து எனக்கெல்லாம் வந்து கும்பராசி அப்படிங்கிறதுனால ஜென்மச்சனி எப்படி கஷ்டத்தை கொடுத்தது அப்படிங்கிறத நம்ம இந்த ஃபீல்டுக்குள்ள இருந்து தெரிஞ்சுக்கிட்டதுனால தலைக்கு வந்தது தலைப்பாகையோடையே போச்சு. தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சு. தொப்பியை தூக்கிட்டு போனா என்ன அர்த்தம்? தொப்பின்னு ஒண்ணு வாங்கிக்கலாம். தலையவே தூக்கிட்டு போயிட்டான்னா என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. போனால் போனதுதான். அப்படி ஒரு சூழ்நிலையை ஜென்மச்சனியில் உருவாக்கினான். திருப்பதியில வச்சு மல்லாக்க உலக வச்சான்ல, சாதாரண விஷயமா கரெக்டா வந்து என்ன சொன்னா கும்பத்தில் சந்திரன் இருக்க, கும்பராசில் சந்திரன் இருக்கிறது. கரெக்டா வந்து என்ன சொன்னா இதனைக்கான தண்ணீர் லேசா வலிக்கிருச்சு, மல்லாக்க கொண்டு போய் தள்ளிடுச்சு. மண்டை அடிக்கல, ஆனால் வலி வேதனைகள் இல்லை. இருந்தாலும் பாதத்தில் அடிபட்டது. பாதத்தில் அடிபட்டு வந்து இன்னும் வந்து ஒரு 90% சரியாச்சு, 10% இருக்கு. அப்ப அந்த அளவுக்கு வந்து என்ன சொன்னா எவ்வளவுதான் சனீஸ்வரனை வந்து நம்ம மதிச்சு வன்னி மரம் வச்சு அந்த வன்னி மரத்தை டெய்லி தண்ணி ஊத்தி எல்லா வேலையும் பார்த்தாலும் அவருடைய காரகத்தை கொஞ்சம் நாளும் அனுபவிக்க செய்து அதுல ஒரு பாடத்தை கொடுக்கக்கூடியவர் தான் சனீஸ்வர பகவான். பாடத்தை கொடுப்பார். நீங்கள் நேசித்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு அறிவான பாடம் கிடைக்கும். ஆனா அன்பான அரவணைப்பு கிடைக்கும். ஆனால் வதம் என்பதை கொஞ்சம் பட்டுத்தான் ஆகணும். அதை நீங்க மாத்திக்கிட முடியாது. அதனால் ரொம்ப டேஞ்சர் ஜோன் என்று சொன்னாலும் தப்பிப்பதற்கு வழி சொல்லிட்டோம். பிற என்ன பிரச்சனை இருக்கிறது? அப்ப என்ன சொல்றான்னா வந்து இதுக்கு இவ்வளவு தூரத்துக்கு திருக்கொள்ளிக்காடு என்பது அங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா நாகப்பட்டினம் பக்கத்துல இருக்கு, தஞ்சாவூர் கோயில போகணும் அப்படின்னா அப்போ ஒரே ஒரு சின்ன சிம்பிளான வழி சொல்லு. 8 நபர்களுக்கு 4 ஜோடி, 4 வயதான ஜோடி அவர்களுக்கு செருப்பு தானம் பண்ணுங்க. அப்ப 42 எத்தனை ஆச்சு? 4 குடும்பம்னா ஒரு ஜோடிங்கிறது ஒண்ணு தானே. அப்ப வந்து என்ன சொன்னான்னா வந்து அது வந்து என்ன சொன்னான்னா வந்து செருப்பு தானம் பண்ணுங்கள். செருப்பு தானம் பண்ணீங்கன்னா 4 ஆண்களுக்கு 4 பெண்களுக்கு ஜோடியாக கணவன் மனைவியாக இருப்பவர்களுக்கு அவர்களுடைய பாத அளவுகளை கேட்டு ஒரே நேரத்தில் வந்து சனிக்கிழமை ஒரு 6 மாசத்துக்கு ஒருக்க தானம் பண்ணினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள் குறைந்து பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு சங்கடம் இல்லாமல் இருப்பீர்கள் என்று கூறி, இதுதான் சனி பயிற்சியோட உண்மையான நிலைமை. ஆகா ஓகோன்னு சில விஷயங்களை பேச முடியாது. ஏன்னா கிரகங்கள் அதோடைய காரகத்துவத்தை அது செய்து கொண்டுதான் இருக்கும். அதை தப்பிப்பதற்கு வழி சொல்லக்கு நம்மளால முடியும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளம். வணக்கம், வணக்கம்.